Hello future aspirants, happy Wednesday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, winning formula on AAP's victory. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டெல்லி அசம்பிளி எலெக்ஷனில் ஏஏபி லெட் அரவிந்த் கெஜ்ரிவால் செம்ம டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபார்முலா அவர் யூஸ் பண்ண என்ன ஃபார்முலா அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஏபி ஒன் ஆன் இட்ஸ் கவர்னன்ஸ் ரெக்கார்ட் பட் இட்ஸ் டாக்டிக்ஸ் டு நாட் அண்டர்மைன் த பிஜேபிஸ் பாலிடிக்ஸ். ஸோ ஏஏபி வந்து வின் பண்ணியிருக்காங்க, பட் அதோட டாக்டிக்ஸ் வந்து பிஜேபி பாலிடிக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டிஸ்கஷன்ல இருக்குன்றத பார்க்கலாம். The spectacular victory of the Aam Aadmi Party AAP in the Delhi Assembly election is matched in its intensity by the resounding defeat of the Bharatiya Janata Party BJP. Spectacular அப்படின்றது பிரமிக்கத்தக்க, ஸோ ஒரு ட்ரமாட்டிக் பியூட்டிஃபுல், ஸோ அந்த மாதிரி ஒரு விக்ட்ரி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி அசம்பிளி எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ரீசவுண்டிங் டிஃபீட் ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸோ இது வந்து கான்சிக்யூட்டிவாக செகண்ட் டைம் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வின் பண்ணுறாங்க. ஸோ அதனால பிஜேபிக்கு இது ஒரு நல்ல ஒரு பின்னடைவாக ஏற்பட்டிருக்கு. Having been in power for the last 5 years, AAP's second consecutive victory is not an electoral enchantment of a startup, but an endorsement of its track record. Enchantment அப்படின்றது மந்திரம், endorsement அப்படின்றது ஒப்புதல். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அன் எலக்டோரல் என்சான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து திடீர்னு வந்த ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம், இல்லை வந்து மந்திரம் பண்ணி திடீர்னு ஏதோ வந்த விஷயம் கிடையாது. ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படிதான் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நிறைய வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதான் எல்லாத்தோட கருத்தாவும் இருக்கு. பட் அன் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒப்புதல். ஸோ பீரியட் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து one of these அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இது. Along the way, its founder and Delhi Chief Minister Arvind Kejriwal has perfected a political cocktail that turned out be the most potent counter to the toxic religious polarization that the BJP has come to champion. So, இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஃபவுண்டரும் டெல்லி சீஃப் மினிஸ்டருமான அரவிந்த் கெஜ்ரிவால் perfected a political cocktail. ஸோ ஒரு பாலிடிக்ஸ் எந்த விதத்துல போகணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து அவருக்கு நிறையவே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. that turned out to the most potent counter. potent அப்படின்றது ஆற்றல் மிக்க, having great power, அதான் வந்து potent அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றதா சொல்லியிருக்காங்க. His governance brought succor to Delhi's poorest and the most vulnerable in the form of better and accessible education, healthcare and water in particular. ஸோ டெல்லி முன்னாடி எவ்வளோ புவரா இந்த விஷயத்துலலாம் இருந்ததோ அதை வந்து இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ சக்கர் அப்படின்றது ஒத்தாசை, இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒத்தாசையாக ரொம்ப அதுக்காக இருந்தது வந்து மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ எந்தெந்த ஃபீல்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர், வாட்டரை வந்து பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதா சொல்கிறாங்க. இட் இஸ் கிளியர் தட் தே ஓட்டட் வித் தியர் ஃபீட் அண்ட் ரீஇன்வெஸ்டட் தியர் ஃபெய்த் இன் தி மேவரிக் பொலிட்டீஷியன். ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப அனலைஸ் பண்ணி இவங்க தான் வரணும், இவங்க வந்தா அடுத்து நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேவரிக் அப்படின்றது அன்ஆர்த்தடாக்ஸ் ஆர் இண்டிபெண்ட் மைண்டட் பர்சன், அதான் வந்து மேவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டீஷியன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸாம்பிளா மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில உள்ள மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அவர் அப்படிதான் பார்க்குறாங்க. ஆன் a strong footing on the administrative front, Mr. Kejriwal deployed his characteristic dexterity to sidestep the BJP's landmines with their aim of communal polarization. Strong footing அப்படின்றது the basis on which something is established or operates. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது எந்த விதத்தில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது தான் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டர் கெஜ்ரிவால் அவரோட திறமையில், அதாவது ஹீ இஸ் ஹேவிங் ஹிஸ் ஓன் ஸ்கில்
அப்படின்றது தான் வந்து டெக்ஸ்டரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பிஜேபியை டிஃபீட் பண்ணி ஸோ அவரோட சொந்த முயற்சியில அண்ட் அவருக்கான ஒரு திறமையில தான் வந்து இதுல வந்து வின் பண்ணியிருக்காரு. In the process, he narrowed politics to an efficient delivery of public services and either skirted around all contemporary issues of wider import or tacitly sided with the majoritarian sentiments on them. So, in the process வந்து எப்படி இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So, first of all, Mr. Arvind Kejriwal tacitly அப்படின்றது மௌனமாக. ஸோ இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டரா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன இருந்தா அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்ற விதத்துல வந்து அனலைஸ் பண்ணி தான் இப்போ வந்து பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல அனலைஸ் பண்ணும்போது கான்டெம்பரரி, ஸோ மக்களோட மக்களா இருந்து பார்த்தாதான் அந்த பிரச்சனைகள் புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட யூனிக்கான ஒரு விஷயமா பார்த்துருக்காங்க. ஸோ டாசிட்லி அப்படின்றது மௌனமாக, சென்டிமெண்ட்ஸ் ஆன் தம், ஸோ மெஜாரிட்டி சைட், ஸோ நிறைய சைட் என்ன சென்டிமெண்ட்ஸ் வந்து இருந்ததோ அதெல்லாமே தீர்த்து வச்சதுனால தான் மெயினாக இவரை வந்து பெருசாக பேசப்படுறாரு. Devoid of a governance story, the BJP dragged electioneering to a new low to marginally improve from its 2015 tally. Devoid அப்படின்றது எதுவுமே இல்லாத, entirely lacking or free from, அதான் வந்து devoid. The BJP dragged electioneering to a new low to marginally improve. So 2015ல லாஸ்டா எலெக்ஷன் நடந்தது, அடுத்து இப்போ 2020ல நடக்குது. ஸோ இந்த 2015ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷனரிங் அப்படின்றது தேர்தல். ஸோ அப்போ உள்ள ஃபேஸ் பண்ணது தான் வந்து இப்பயும் ஃபேஸ் பண்ணுறாங்க பிஜேபி. ஸோ அப்போ என்ன வந்து பாசிட்டிவாக அவர் சைடு இருந்ததோ அதே தான் வந்து அது இம்ப்ரூவ் ஆயிருக்கே தவிர மற்றபடி எதுவுமே வந்து அவருக்கு நெகட்டிவாக எதுவுமே மாறல. ஸோ பிஜேபிக்கு அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக அமையுது. ஏன்னா வந்து இது நான் முன்னாடியே நிறைய இதில் சொல்லியிருக்கோம், ஏன் டெல்லியில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ கேபிட்டல் சிட்டி. ஸோ இந்தியாவோட ரூலிங் பார்ட்டி கண்டிப்பாக அவங்க ரூல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லா இடத்துலையுமே ரூல் பண்ணணும் தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் கேபிட்டல் சிட்டியில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இதுக்கு தான். டு தட் எக்ஸ்டென்ட் the Delhi outcome exposes the limits of divisive politics and incentivizes sensitive governance. Divisive அப்படின்றது பிரிவினை. ஸோ இந்த இடத்துல டெல்லியோட அவுட்கம் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னா லிமிட்ஸ் ஆஃப் டிவிசிவ் பாலிடிக்ஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் எலெக்ஷன் நடக்கிறப்ப நம்ம பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிஎம் எலெக்ஷனில் வந்து ரெண்டு கட்சி, அதாவது ஏஐஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் மேலே கீழே வந்துட்டே இருந்தாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் நார்மலாக. பட் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஒரு செகண்டும் அப்படியே மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டெல்லி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே முன்னிலையில் இருந்தது வந்து ஏஏபி தான். ஸோ பிஜேபி ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. ஸோ இந்த டெல்லி ரிசல்ட் வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ் தான் வந்து டெல்லியில் போயிட்டு இருக்கு. ஸோ மேக்சிமம் ஆஃப் ஓட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஏஏபிக்கு தான் அப்படின்றது தான் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. To rate the Delhi result as a setback to Hindutva politics and a celebration of good governance emptied of all politics, however, will be a misleading exaggeration. ஸோ டெல்லி ரிசல்ட்டோட அந்த பாலிட்டிக்ஸ், அந்த செலப்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஆஃப் குட் கவர்னன்ஸ் எம்டீட் ஆஃப் ஆல் பாலிட்டிக்ஸ். எம்டீட் அப்படின்றது ஃபுல்லாக காலி செஞ்சது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பாலிட்டிக்ஸ், ஈவன் காங்கிரஸ் வந்து அந்த இதை கூட டச் பண்ணலை, அந்த லெவலுக்கு ரொம்ப கீழே போயிட்டாங்க. அண்ட் பிஜேபி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ யாருமே வந்து ஒரு போட்டிக்குன்னு வரல. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ஏஏபி வந்து எம்டி பண்ணிடுச்சு மற்ற பாலிட்டிக்ஸ் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. however will be a misleading exaggeration. எக்ஸாகரேஷன் அப்படின்றது மிகைப்படுத்துறது. a statement that represents something as better, அதான் வந்து exaggeration. True, Delhi is the latest in a series of blows against the BJP since its 2019 parliamentary victory, but it must be flattered by the manner in which its strongest opponent did not directly take it on. So 2019ல parliamentary victory அப்புறமா
இப்போ டெல்லியில நடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல வந்து பிஜேபி தோத்துருக்காங்க. பட் இட் மஸ்ட் பி ஃபிளாட்டர்ட் அப்படின்றது மேற்புகழ்ச்சி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா லாவிஷ்லி காம்ப்ளிமெண்ட். ஸோ அதாவது ஆப்பனண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியும். ஸோ ஆப்பனண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டிஃபீட் பண்ண முடியல. AAP did not contest the BJP on questions it's framed. ஸோ பிஜேபி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க, நிறைய நெகட்டிவிட்டி வந்து சொன்னாங்க. ஸோ எப்போதுமே இது நடக்கிறது தான். கேம்பெயினில் வந்து ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிறது அது எல்லாமே நார்மலாக நடக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது. AAP's success has not been in defeating the politics of the BJP but in skirting it altogether. ஸோ ஸ்கர்ட்டிங் அப்படின்றது கோ அரவுண்ட் ஒரு பாஸ்ட் தி எட்ஜ் ஆஃப், அதான் வந்து ஸ்கர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஏபியோட சக்ஸஸ் வந்து பிஜேபியை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லை, பட் இன் ஸ்கர்ட்டிங் இட் ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Nevertheless, the lesson that the BJP is likely to learn from Delhi is that the hyperventilating on nationalist causes is not a sufficient condition for victory, particularly in state elections, and governance does count. ஸோ இந்த டெல்லியோட எலெக்ஷன் ரிசல்ட்ல இருந்து பிஜேபி என்ன கத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட் ஹைப்பர் வென்டிலேட்டிங். ஸோ ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்றது கண்டிஷன் இன் விச் யூ ஸ்டார்ட் டு பிரீத் வெரி ஃபாஸ்ட். ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரீதிங், அதுதான் வந்து ஹைப்பர் வென்டிலேட்டிங் ஆன் நேஷனலிஸ்ட் காசஸ் இன் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் விக்டரி. ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷனோட டெல்லி ரிசல்ட்ல இருந்து பிஜேபி கத்துக்க வேண்டியது இதுதான். Repeated electoral upsets might spur some voices of dissent in the BJP, hitherto muffled. என்ன சொல்ல வராங்கன்னா ரிப்பீட்டட் எலக்டோரல் அப்செட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த வேர்ட்க்கு மீனிங் வந்து நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுலனா மகாராஷ்டிரால, அடுத்தது ஜார்க்கண்ட்ல, அடுத்தது இப்போ டெல்லியில. ஸோ ஒன்னொன்னா வந்து வரிசையா கான்சிக்யூட்டிவ் டிஃபீட், அதான் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. பட் என்னதான் 2019 பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல வின் பண்ணாலும் பர்டிகுலர் ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து வின் பண்ண முடியல. ஸோ தட் மேட் சம் அப்செட்ஸ் டு தி பிஜேபிஸ். ஹித்தர்டோ அப்படின்றது இதுவரை, மஃபில்ட் அப்படின்றது மியூட் அமைதியா இருக்கிறது, அதான் வந்து மஃபில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah may have to rework their political idiom in order to hold sway. So Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah led BJP வந்து கண்டிப்பா இந்த ஒர்க், இந்த பொலிட்டிக்கல் இடியம் டெவலப் பண்றதுக்காக, இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய இன்னும் முயற்சிகள் செய்யணும். ரீவொர்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய முயற்சிகள் வந்து செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸ்வே அப்படின்றது ஆட்சி. They might even borrow from the AAP playbook. ஸோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஏஏபியோட அந்த பிளே புக், அதாவது அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ், ஸோ அதில் எல்லாமே பார்த்து அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் இட் வில் பி த நான் பிஜேபி பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் தி காங்கிரஸ் that drew a blank for the second time in Delhi. ஸோ இங்கே பிஜேபியை மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ நான் பிஜேபி, ஸோ இந்த காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்து drew a blank for the second time. ஸோ அங்கேயும் வந்து காங்கிரஸ் பெருசாக அந்த இடத்த கூட ரீச் பண்ணலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செகண்ட் டைமாக வந்து டெல்லியில் காங்கிரஸ்க்கு இது நடக்குது. That will be dissecting the results for clues to a winnable non-BJP plank. ஸோ plank அப்படின்றது a fundamental point of a political or other program, அதான் வந்து plank அப்படின்னு சொல்லுவாங்க. But it would be a mistake to conclude that taking a majoritarianism by the horns is a poor strategy. So இதோட கண்டினியூவேஷனும் இதுல நீங்க பார்க்கணும். The lesson is that any effective opposition to the BJP will have to develop an alternate politics that center stages people's everyday concerns and their hopes and expectations about life and livelihood. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸாக்டான ஒரு பாயிண்ட். என்னன்னா இப்போ பிஜேபிக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க எப்படி அந்த தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அவங்களோட எமோஷ்னல் அதில் வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிஜேபிக்கு ஆப்பனண்ட்டாக கண்டிப்பாக நம்மளால வர முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் அப்போசிஷன் டு த பிஜேபியாக இருக்கும்போது எப்படி இருக்கணும், ஸோ அதுக்குன்னு சில தகுதிகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி
கேம்பெயின்ல வந்து இந்த எலெக்ஷனுக்கு மட்டுமே ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் சரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் சரி நிறைய தடவை வந்து டைரக்டா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணியே வந்து அவங்களால டிஃபீட் பண்ண முடியல அப்படின்றதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டா இந்த டெல்லி எலெக்ஷன்ல நடந்தது. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போலாம். செகண்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் கால் ஆன் இந்தியா ஸ்ரீலங்கா டைஸ். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு மஹிந்தா ராஜபக்ஷே இந்தியாவுக்கு விசிட் பண்ணாரு. ஸோ நியூ டெல்லியில் வந்து மிஸ்டர் மோடி அண்ட் மிஸ்டர் மஹிந்தா ராஜபக்ஷேயோட மீட்டிங் வந்து நடந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் என்னென்ன திட்டங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஷேர் க்ளோஸ் டைஸ் பட் distrust அண்ட் differences remain. ஸோ என்னன்றது டிஸ்கஷனில் பார்க்கலாம். By making New Delhi the first stop abroad, Sri Lanka's new president Gotabaya Rajapaksa, who visited in November, and Prime Minister Mahinda Rajapaksa after a 5-day tour, have signaled hope of beginning a new India-Sri Lanka chapter. ஸோ ஸ்ரீலங்காவோட நியூ பிரசிடெண்ட்டாக கோட்டபயா ராஜபக்ஷ வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நவம்பரில் இந்தியா விசிட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா இப்போ மஹிந்தா ராஜபக்ஷே இந்தியாவுக்கு விசிட் பண்ணி ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாமே பேசியிருக்காங்க. Contrary to their last stint which ended in 2015 when Mahinda Rajapaksa was president and his younger brother Gotabaya Rajapaksa was defense secretary, and ties underwent a strain for several reasons, New Delhi too has indicated that it would like to make a fresh start working on development projects. So last stint அப்படின்றது a person's fixed or allotted period of work. ஸோ அலாட் பண்ணி இந்த டைம்குள்ளே இந்த டைம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது வந்து 2015ஓடையே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2015 பீரியடில் ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்ட்டாக மஹிந்தா ராஜபக்ஷே வந்து இருந்தார். அண்ட் ஹிஸ் யங்கர் பிரதர் கோட்டபயா ராஜபக்ஷே வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ இப்போ உள்ள நியூ பிரசிடென்ட் கோட்டபயா ராஜபக்ஷே அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து மஹிந்தா ராஜபக்ஷ. ஓகே, அண்ட் டைஸ் அண்டர்வென்ட் அ ஸ்ட்ரெயின் ஃபார் செவரல் ரீசன்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸோ அந்த இது வந்து அதோடய முடிஞ்சிச்சு 2015ஓடையே. ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு புது ஸ்டார்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இன்க்ளூடிங் அ ஜாயிண்ட் இந்தியா ஜப்பான் ப்ரப்போசல் ஃபார் த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அட் கொலம்போ. ஸோ ஜாயிண்ட் இந்தியா ஜப்பான், அதாவது இந்தியா ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஜாயிண்டான இந்தியா ஜப்பான் ப்ரப்போசல் வந்து ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அட் கொலம்போல அமைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. மஹிந்தா ராஜபக்ஷா ஹாஸ் ஆல்சோ டிஸ்கஸ்ட் எக்ஸ்டெண்டிங் த $400 million line of credit and India's further assistance for nationwide housing. ஸோ அந்த லைன் ஆஃப் கிரெடிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டெண்டட் பை அ பேங்க் ஆர் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு அ கவர்மெண்ட். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தது தான் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் கனெக்டிவிட்டி டு ஸ்ரீலங்காஸ் நார்த் அண்ட் ஈஸ்ட் இஸ் ஆல்ரெடி பீங் இம்ப்ரூவ்ட். There is a flight from India to Jaffna and another one being proposed for Batticaloa. ஸோ ஏர் கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளைட்டை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்தியாவிலேருந்து ஜாஃப்னாக்கு ஒரு ஃப்ளைட் வந்து இருக்குது. பட் அனதர் ஃப்ளைட் இன்னொரு ஃப்ளைட் வந்து பேட்டிகலோவாக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. ஆன் செக்யூரிட்டி, மிஸ்டர் ராஜபக்ஷா அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டிஸ்கஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், training and the utilization of a special $50 million line of credit extended by India after last year's Easter Sunday bombings. So last year நம்மளுக்கு கொலம்போல நடந்த சண்டே பாம்பிங்ஸ் பற்றி தெரியும். அதோட சேர்ந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், ட்ரைனிங் அண்ட் யூட்டிலைசேஷன் இதெல்லாமே சேர்ந்து இந்த சண்டே பாம்பிங்ஸ்க்கு $50 million லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. India, Sri Lanka and the Maldives are expected to revive their trilateral on security, including joint maritime security talks and anti-terror cooperation.
ரிவைவ் அப்படின்றது புதுப்பிக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ், ஸோ இந்த மூணுமே வந்து புதுப்பிக்கணும். எதனா ட்ரைலேட்டரல் ஆன் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் ஜாயிண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி டாக்ஸ் அண்ட் ஆன்டி டெரர் கோஆப்ரேஷன். ஸோ டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக எல்லாருமே கைகோத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. Finally, Mr. Rajapaksa reaffirmed his belief that among Sri Lanka's friendships, India is seen as a relative given their history and culture. ஸோ ஃபைனலாக ராஜபக்ஷா வந்து உறுதியாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து பழங்காலத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் சேர்ந்த ஒரு கல்ச்சர் ரெண்டு பேருக்குமே ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் வந்து ராஜபக்ஷா வந்து சொல்லியிருக்காரு. The bonhomie is palpable, but the faultiness were also visible. Bonhomie அப்படின்றது cheerful friendliness, நல் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் bonhomie. அதே மாதிரி palpable அப்படின்றது to be able to touch. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் இருந்தாலும் கூட ஃபால்ட்டினஸ் வந்து அதாவது நடுவில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் அது ரொம்ப பெருசாக தெரியுது. Prime Minister Modi said India hopes that the expectations of the Tamil people for equality, justice, peace and respect would be realized and that devolution of powers according to the 13th Amendment would be taken forward. So, இந்த ஃபால்ட்டினஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க இந்த ஃபால்ட்டினஸ் வந்து தமிழ் பீப்புள், அதாவது நம்ம ஈழத்தமிழர்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், பீஸ், ரெஸ்பெக்ட் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தான் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதை வந்து 13th அமெண்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 13th அமெண்ட்மெண்ட் என்னன்னா, this amendment made Sinhala and Tamil as the official languages of the country and English as the link language. ஸோ இது வந்து ஸ்ரீலங்கனுக்கும் தமிழுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்றத நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் ராஜபக்சா had given no commitment on this and said in an interview to The Hindu that they favored the 13A but not solutions that were unacceptable to the majority Sinhala community. ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கேட்டதுக்கு அப்புறமா மிஸ்டர் ராஜபக்ஷா வந்து த ஹிந்துக்கு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அமெண்ட்மெண்ட் 13A வந்து இருக்கட்டும், பட் நாட் சொல்யூஷன்ஸ் தட் வேர் அக்செப்டபிள். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து அன்அக்செப்டபிளாக இருக்கு டு தி மெஜாரிட்டி சின்ஹலா கம்யூனிட்டி. ஸோ சின்ஹலேஸ்க்கு வந்து அந்த கம்யூனிட்டிக்கு இட் இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. India's case for the special status for the North and East also comes across as contrary to the Modi government's strong stand about removal of the special status for Jammu and Kashmir. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஒரே ஒரு கேள்வி எப்போதுமே வந்து எழுப்புறது, அதாவது கொஞ்ச நாளாகவே ரொம்பவே எழுப்பிட்டு இருக்கிற ஒரு கேள்வி அப்படின்னா கண்டிப்பாக அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரத்து செஞ்சது தான். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் கேட்டிருக்காங்க. மிஸ்டர் ராஜபக்சா has ruled out taking forward the MOU signed by his predecessor Ranil Wickremesinghe allowing Indian participation in energy and infrastructure projects in Trincomalee and Indian stake in Matala Airport is not on the cards either. ஸோ predecessor அப்படின்றது இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்தவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி ராஜபக்ஷாக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரணில் விக்ரமசிங்கே. ஸோ அவர் சைன் பண்ணதை வந்து ஸோ மிஸ்டர் ராஜபக்ஷா வந்து இந்தியன் பார்ட்டிசிபேஷன் இன் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஸோ இந்த பர்டிகுலர் ஊரில் வந்து இன் ட்ரின்கொமாலியில் வந்து இந்த பர்டிகுலர் ஊரில் வந்து இந்தியன் பார்ட்டிசிபேஷனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்தியன் ஸ்டேக் இன் மட்டாலா ஏர்போர்ட். ஹவெவர் ஆஃப் நோட் இஸ் ஹிஸ் அப்பீல் ஃபார் இந்தியா டு ஹெல்ப் ஸ்ரீலங்கா டீல் with its debt crisis, nearly $60 billion outstanding in foreign and domestic and about $5 million a year in repayments.
ஸோ இன்னொரு அப்பீலாக வந்து இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா வந்து வைக்கிறது என்னன்னா, ஸ்ரீலங்காவை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னா டெப்ட் கிரைசிஸ். டெப்ட் அப்படின்றது கடன். ஸோ ஸ்ரீலங்காவோட கடனுக்கான நியர்லி $60 பில்லியன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக்கில் இருக்குது. ரீபேமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து $5 பில்லியன் a year. ஸோ வருஷத்துக்கு அவ்வளோ வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க. New Delhi must consider his request for a 3-year moratorium and be upfront about his response. In contrast to the past, when New Delhi did not take up an offer to develop Hambantota port and ceded space to China. So New Delhi வந்து அடுத்து அவங்களோட ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணும். ஃபார் அ 3-year moratorium அந்த ரெக்வஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டெல்லி டிட் நாட் டேக் அப் அன் ஆஃபர் டு டெவலப். ஸோ நியூ டெல்லி வந்து நியூ டெல்லின்றது யார் சொல்கிறாங்கன்னா டிசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் சொல்கிறாங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டரை தான் சொல்கிறாங்க. டு டெவலப் ஹாம்பன்டோட்டா போர்ட். ஸோ அந்த போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து நியூ டெல்லி எடுத்துக்கல. அண்ட் செடட் ஸ்பேஸ் டு சைனா. செடட் அப்படின்றது கிவ் அப், அதாவது விட்டு கொடுத்துட்டாங்க. யாருக்குன்னா சைனாக்கு. Ignoring or rebuffing the new request could damage bilateral ties far more. ஸோ இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது, இக்னோர் பண்ணுறது, இதெல்லாமே அதாவது நியூ ரெக்வஸ்ட் புதுசாக வர கண்ட்ரிஸ் அவங்கள்டிருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா பைலேட்ரல் டைஸ், அதாவது பைலேட்ரல் அப்படின்றது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு பேரோட டை வந்து ரொம்ப தூரத்தில் போயிடும். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வந்து வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.